குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன தெரியுங்களா? மேடம், பயங்கர டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்குது, நான் நிறைய எண்ணங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இப்போ நான் அதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யார் என்ன மாதிரி ஆளோட நம்ம பழகுறோம், சோஷியலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ நமக்கு அந்த அந்த அமைதியின்மையை இருக்கிற மாதிரி நேச்சர் உள்ள ஆளுங்களை நம்ம இக்னோர் பண்ணி ரொம்ப செலக்டிவான ஆளுங்களை நம்ம பின்பற்றுனா அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆளுங்க கூட பழகிறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி டெவலப் ஆகும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதிலிருந்து இவங்களோட இருந்தால் நமக்கு என்னென்னமான வளர்ச்சிகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஆளுங்களை பைண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. 3வது விஷயம் என்ன பண்ணலாம்னா, தியானம் பண்ணுங்கள். தினமும் அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. எண்ணங்கள் வரும், அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதை ரெகுலராக பண்ண உங்களுக்கு ஒரு பூர்ணமான ஒரு அமைதி கிடைக்கும். அது உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங்கை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடும். 4வது, நீங்கள் ஒரு ட்ரிப்பு வாரத்தில் ஒரு நாள் எப்போ டைம் கிடைக்கிதோ நல்ல ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. லாங் ட்ரிப், ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்கோ இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸான இதுவோ நீங்கள் யூ கேன் ஃபீல் ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா, தேவையில்லாமல் அடுத்தவங்க என்ன நம்மளை நினைக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்கன்றதை அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணவே தேவை கிடையாது. அதெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். ஸோ மற்றவங்கள நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம காது கொடுத்து கேட்கணுங்கிற எண்ணத்தை நம்ம விட்டுட்டோம்னாவே நமக்கு அந்த ஓவர் திங்கிங் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும். இப்படி ஒரு முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிஜத்தில் வாழ்கிறது, அதாவது கடந்து போன வாழ்க்கையை நினச்சி பார்த்து வாழ்கிறத விட இல்லை இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பார்த்து வாழ்றது கரண்ட்டாக இப்போ யோசிச்சு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனும் அந்த ஓவர் திங்கிங்கும் இல்லாமல் இருக்கும். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.